இந்தியா கூட்டணி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த எஸ்ஆருக்கு எதிரான தீர்மானத்தில் திமுகவும் சரி ஆம் ஆத்மி கட்சியும் கையெழுத்திட்டிருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் தாவேகா தலைமையில இந்தியா கூட்டணியில் திமுகவோடு பயணிச்ச கட்சிகள் திமுகவை தவிர்த்துட்டு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப இன்னைக்கு நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இந்த பக்கம் அடிபட்டு. அதே நேரத்தில் அதிமுகவில் ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய ஊழல் வழக்கில் நிறுவி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வரிசையாக தாவேகா நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். இந்த சுச்சுவேஷனை தாவேகா எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க, தேசிய அரசியலும் சரி மாநில அரசியலும் சரி திமுக இருக்கக்கூடிய நெருக்கடிகளாக என்னெல்லாம் இருக்குது, எப்படி திமுக சமாளிக்க போகுது, தாவேகா கூட்டணி இணைஞ்சக்கூடிய மற்ற பிற கட்சிகளா இருக்காங்க இல்லையா, அவங்களோட நிலைப்பாடு சரியானதாக இருக்குதா, இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூடிய விஜய் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னு நடக்குது. இதுல வைகோ அவர்கள் கலந்துக்கிறார். வைகோ அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது போன மாதமும் அதுக்கு முந்தின மாதமும் இந்த மாதம் 3 மாதத்திலேயே 3 விதமான பேச்சை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய கூட்டணி மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அளவில் இருந்திருக்குது. தொடர்ந்து திமுக விட்டு வெளியே வராரு, இடதுசாரிகளோட பயணிக்கிறாரு, காங்கிரஸோட பயணிக்கிறாரு, பாஜகவோட பயணிக்கிறாரு, தனி கூட்டணியாக பயணிக்கிறாரு, திமுக மீண்டும் நீராரு, ஸ்டாலினை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறது கலைஞனுக்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கடைசியில் இப்ப அதே ஸ்டாலினை கடுமையாக விமர்சிக்கிறாரு. கல்யாண நிகழ்ச்சியில என் மூஞ்சியை பார்க்காமலே போயிட்டாரு அப்படின்னு காரணம் சொல்லிட்டு இப்ப கூட்டணி விட்டும் வெளியேறிக்கிறாரு வைகோ அவர்கள். ஆனா அந்த கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய உறுப்பினர்களாக இருந்து உதயசூரியன் சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்ற மதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் பதவி விலக போறதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அவர் அந்த கூட்டத்தில் பயணிக்கிறார். அதே நேரத்தில் விசிகாவும் திமுகவும் விசிகாவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள், திராவிட கொள்கை சார்ந்து சமூக நீதி பேசக்கூடிய கொள்கை கூட்டணியாக இருக்க போகுது அப்படின்னு பேசிய நபர் அந்த கூட்டணியில அமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னு நம்மால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஐயுஎம்எல் என்ற கட்சி பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியோட பயணிச்ச ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. அவர்களும் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டணி மாறி அந்த இதில் பயணிக்கிறாங்க. இப்ப நான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கும் பொழுது தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்து தங்களுடைய கட்சி வளரணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய உறுப்பினர்கள் அதிகாரம் பெற வேண்டும், அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காய்கள் நகர்த்துவது தவறு அப்படின்னா கண்டிப்பாக தவறு இல்லை. ஆனா அதே நேரத்தில் ஒரு அரசியல் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை அப்படிங்கிறது இருக்கும். இந்த கொள்கை வழியில பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் அரசியல் கட்சிகள் இருக்கும். அப்போதுதான் மக்களுக்கு அந்த கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கும், அரசியல் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ 2 மாதங்களுக்கு முன்பு விசிக தலைவருடைய பேச்சையோ இல்ல வைகோ அவர்களுடைய பேச்சையோ ஐயுஎம்எல் தலைவருடைய பேச்சையோ கேட்ட ஒரு மக்கள் அதே 2 மாதத்துக்கு பிறகு அதே தலைவருடைய பேச்சை கேட்கும் பொழுது அரசியல்லாம் இவ்வளவுதானா, இவ்வளவு மோசமா தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கண்டிப்பாக வந்துடும். அதை நோக்கி தான் முன்னணி தலைவர்களாக தன்னை தனிப்பெரும் தலைவர்களாக கொள்கை வழி பாதையாக பயணிக்கக்கூடிய தலைவர்களை காட்டிக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இந்த நிலைப்பாடு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தடுமாற்றமாக பார்க்கறாங்க. அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப இவ்வளவுதான் போல சிம்பிள். காலத்திற்கு ஏற்ப ஒரு சந்தர்ப்பத்தை நோக்கி ஒரு அதிகாரம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய இலக்கை எப்போது வேண்டாலும் மாத்திக்குவாங்க, கொள்கையை மாத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் இருக்குது. அதே நேரத்தில் தாவேகா இது எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு அரசியல் இயக்கமாக, ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பொலிட்டிக்கலை மிக சரியாக தாவேகா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 108 எம்எல்ஏக்களை தாவேகா வெற்றி பெறாங்க, 118 தேவைப்படுது. அப்ப இப்ப அதிமுக இருந்து வரிசை என்ன பண்றாங்க அப்படின்னா எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வரக்கூடியவர்கள் ஆளுநர் அந்த கேட்கணும் இல்லையா, அப்ப வராம இருந்திருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வருவது தயாராக இருந்திருப்பாங்க. வேண்டும் என்று தாவேகா தரப்பு அதை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னும் இல்ல ஒரு தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னும் ஒரு பேச்சு அப்படிங்கிறது அடிபடுது. எதற்காக பண்ணாங்க அப்படின்னா ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன மாதிரியான அழுத்தம் அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஆதரவு கொடுக்கல, தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா நீங்க இவ்வளவு காலம் எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பயணிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்கல அப்படின்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும், ஆளுநர் ஆட்சி வந்துட்டாலே பாஜக ஆட்சி வந்ததுக்கு தான் அர்த்தம் அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நீங்க ஆதரவு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு வருது. அதை தாவேகா ஏற்படுத்துறாங்க. ஆதரவையும் திமுக கூட்டணி கட்சிகள் தாவேகா கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதன் பிறகு ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறாங்க. அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத தாவேகா என்ன பண்றாங்க, அவங்களை தூக்கி அமைச்சரவைக்குள்ள போடுறாங்க. இப்ப விசிகாவிற்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல சமூக ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்கு எதிராக ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது முதல்ல யாரை கேட்பாங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கேட்க மாட்டாங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அமைச்சரவையில அந்த அமைச்சரவை கையில் வச்சக்கூடிய விசிகாவிற்கு அதீத அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கு. இன்று கூட ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஒரு 18 வயது மற்றும் 20 வயது இளைஞர், அப்புறம் 18 வயது வன்னியர் சமூக பெண் இருக்காங்க. இப்ப 20 வயதுல ஒரு தலித் சமூகத்து இளைஞர் இருக்காரு. 2 பேரும் காதலிக்கிறாங்க. அவங்க தூக்கிலிட்டு தொங்க விடப்படுகிறார்கள் அப்படின்னும் அதற்கான கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அதுக்கான விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. இது ஆணவ படுகொலையா அப்படிங்கிற
நோக்கி தான் விசாரணை போயிட்டு அப்படி பார்க்கலாம். ஆனா இதுவரைக்கும் எது மாதிரியான ஒரு கருத்து கண்டனங்களோ எதுவோ அந்த விசிக தரப்பில் இருந்தோ இல்ல நீலம் ஃபவுண்ட் அந்த இருக்கு இல்லையா அதுல இருந்து வந்திருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. சோ இந்த அழுத்தம் கொடுப்பதற்கான தயக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப வைகோ அவர்கள் பேசுறாரு, திமுக ஆட்சியில வந்து கலெக்ஷன் இருந்துச்சு, கமிஷன் எல்லாமே இருந்துச்சு. ஆனா நாங்க யாருமே சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா நான் கூட்டணியில் இருக்கும்போது அது சொல்வது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட்டணி என்பது எதற்காக அப்படின்னா மக்கள் நலனுக்காக தான் கூட்டணி. ஒரு கட்சி தவறு செய்யறாங்க அப்படிங்கும்போது அதனால் பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான். இப்ப மக்கள் பாதிக்கப்படும் போது கூட நாங்க அமைதியா தான் இருப்போம். ஏன் அமைதியா இருப்போம் அப்படின்னா கூட்டணி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுவது ஒரு முன்னணி அரசியல்வாதி அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய வைகோ போன்றவர்களுக்கு அழகா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறத தாண்டி அதிகாரத்தை பிடிப்பது அப்படிங்கிற ஒரே நோக்கம் அப்படிங்கிறது கண் முன்னாடி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல காங்கிரஸிற்கு இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேசிய அரசியலும் மாநில அரசியலும் ஒரு தேசிய கட்சியாக முடிவெடுப்பதை தவிர்த்துட்டு ஒரு மாநில அரசியாக முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது காங்கிரஸிற்கு மாநில அளவில் ஒரு சாதகமான முடிவை கொடுத்தாலும் கூட தேசிய அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழுது. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ திமுக அந்த ஒரு தீர்மானத்தில் கையொப்பமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மால பார்க்க முடியுது. என்ன தீர்மானம் அப்படின்னா எஸ்ஐஆருக்கு எதிராக தலைமை நீதிபதிக்கு எழுதப்பட்ட ஒரு தீர்மானத்தில் 21 கட்சிகள் கூட்டணியில் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் கையொப்பம் போடுறாங்க. அதை தவிர்த்துட்டு ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இன்னும் சுயேட்சைகளோட சேர்த்து மொத்தம் 24 பேர் கையொப்பமிட்டு அந்த இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ திமுகவினுடைய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வந்து திமுக விட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அதாவது காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் திமுகவினுடைய தொண்டர்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் வந்து பங்கேற்க போறதில்ல. ஆனா அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவிற்கு வந்து சாதகமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவிற்கு திமுக வந்து துணை நிற்க முடியும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தீர்மானத்தில் கையெழுத்திட்டு அப்படி நம்மால பார்க்க முடியும். சோ இந்தியா கூட்டணி கூட்டத்துல திமுக பங்கேற்கல. ஆனா அங்க நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானத்திற்கு அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி இதுக்கு எதிராக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தலைமை நீதிபதிட்ட வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. அதற்கு வந்து இதை சப்போர்ட் பண்ணி திமுக வந்து கையொப்பமிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. சோ இது தேசிய அரசியல் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படி முக்கியமான கேள்விகள் இருப்பது. அதாவது காங்கிரஸ் வந்து எப்படி கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரெதிராக இருக்கிறாங்க. ஆனா தேசிய அரசியல் 2 பேரும் ஒரே இடத்துல பயணிக்கிறாங்க. அதே மாதிரி நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு காய் நகர்த்தல் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் என்பதும் ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் என்பதும் ஒரு தேசிய கட்சி. அப்படி இருக்கும் பொழுது அது குறிப்பிட்ட மாநிலத்தில் அவங்களுக்கு எதிர்க்க பிரச்சனை இருந்தாலும் கூட ஆனா வந்து தேசிய அளவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு சாதகமான சூழல் இருக்குது. ஆனா திமுக என்பது தமிழ்நாடு மாநிலத்திற்கான ஒரு மாநில கட்சியாக இருக்கிறாங்க. அந்த மாநில அரசியல் மட்டும் பேசக்கூடிய கட்சியாக இருக்கிறாங்க. அந்த மாநிலத்திற்குள்ளேயே அவங்க அரசியல் செய்வதற்கு எதிராக இன்னொரு கட்சி அரசு செய்யும் பொழுது அந்த கட்சிக்கு ஆதரவாகவோ அல்ல அந்த கட்சி வெற்றி பெறணும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய அரசியல் எப்படி வந்து திமுக காய்களை நகர்த்துவாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை வந்து கேட்கிறாங்க. சோ மாற்று அணி அதாவது 3வது அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த 3வது அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் கூட வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் தேஜஸ்வி யாதவ் இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும், ஹேமந்த் சோரன் போன்றவர்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு 3வது அணி உருவாக்குவதற்கான முயற்சிகள் இருக்கிறாங்க அப்படின்னும். ஆனா திமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படின்னா 3வது அணி உருவாக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்குமா இல்ல ஓட்டை பிடிக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னும். பாஜக கூட வெற்றிக்கு வந்து இது வந்து 3வது அணி வழிவகுத்து கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரியோட பார்வையை முன்வைக்கிறாங்க அப்படின்னும். ஆனா திமுக தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசிய அரசியல்ல நம்ம பாஜக எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸோட இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை. ஏன் அப்படின்னா 2024 சரி 2019 சரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாத போதும் கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி வந்து முன்னெடுத்தினாரு. மற்ற கட்சிகளோ இல்லை காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்றுக்கொள்ளாத கூட அந்த ஒரு உணர்வு கூட இல்லாம நம்ம எதிர்த்து அரசு செய்யக்கூடிய நிலைப்பாட்டை வந்து காங்கிரஸ் எடுக்கும் பொழுது நம்ம தேசிய நலன் கருதி பாஜக எதிர்ப்பு அப்படி ஒற்றை புள்ளிக்காக வச்சு நம்மளோட அழித்துக்கிட்டு அதாவது திமுக என்ற கட்சியை அழித்துக் கொண்டு தேசிய அரசு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 3வது அணியை உருவாக்கி நம்ம மீண்டும் வந்து பாஜக எதிர்ப்பில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து வெளியேறி படையா எடுத்து போயிட்டு தாவேக்கள் இணைக்கக்கூடிய ஒரு உற்சவம் அப்படிங்க நடந்துட்டு இருக்கு. சி விஜயபாஸ்கர் இருக்கட்டும், அடுத்து எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்கட்டும், முன்னணி தலைவர் 2ஆம் கட்ட தலைவராக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வரிசை கட்டி போயிட்டு தாவேக்கள் இணைறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சோ தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது முன்வைக்கப்பட்ட அனைத்து பிரச்சார கருத்துக்களுமே சுக்குநூறாக உடைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். விஜய் அவர்கள் வந்து இப்ப முதல்ல ஊழல் சக்தி என்றால் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன் சொன்னார். இவ்வளவு பெரிய ஊழல்ல குட்கா வழக்குல விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கட்சியில் சேர்த்துக் கொள்ளும் பொழுது ஊழல் சக்தி என்று சொல்ல
சொல்லப்பட்ட ஒரு நபர் அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபரை கட்சியில் சேர்க்கும் பொழுது அது எப்படி வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பாங்க, ஒரு பாதுகாப்பாக, அதாவது அவங்க அந்த ஊழல் செஞ்சு சிக்கிக்குவோம் அப்படிங்கிற நபர்கள் வந்து பாதுகாப்பை நோக்கி தான் இங்க வராங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் ஒரு மாதிரியான பார்வை வந்து முன்வைக்கிறாங்க. சோ இப்படி பண்ணும்பொழுது தாவிக கட்சிக்குள்ளேயே மிக சலசலப்பு ஏற்படுது அப்படின்னும், அதாவது இப்ப விஜயபாஸ்கர் வரும்போது அங்க அமைச்சராக கூடிய பர்வேஸ் அவர்களுக்கும் இதற்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னும், அந்த எதிர்ப்பு தான் வந்து இவ்வளவு காலமாக என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களுக்கு இன்னையே வந்து தள்ளி போட்டுட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து, குறிப்பாக அதிமுகவில் இருந்து தாவேகா விலப்பதற்கு காரணம் இந்த திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிற போட்டி மிக கடுமையானதாக மாற்றிட்டு அதிமுக முழுவதுமாக பலவீனப்பட்டு போகும் பொழுது மீண்டும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது இருதுருவ அரசியலாக மாறும். திமுக அப்படியே இருக்கும், இந்த பக்கம் வந்து அதிமுக என்பதற்கு பதிலாக தாவேகா என்பது மாற்றணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த பக்கம் வந்து இணைய தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அந்த அந்த மாதிரியான ஒரு அரசியலை நோக்கி தான் வழிநடத்தி செல்லும் அப்படின்னும் பார்க்கப்படுது. சோ இது போன்ற அரசியல் சூழல்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப பேசப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தாவேகாவினுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கட்டும், தேசிய அரசியல் மற்றும் மாநில அரசியல் அப்படின்னு 2 விதமான அரசியலை வந்து திமுக செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.